கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம். இந்த நாளும் கூட ஒவ்வொரு நாளும் நமக்கு மனமகிழ்ச்சியான நாள். இந்த நாளும் கூட கர்த்தர் நம்மளை மகிழ்ச்சியாய் நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய கிருபையினாலும் அவருடைய சத்தியத்தினாலும் நடத்தி கொண்டு வருகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாளும் கூட யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. உற்சாகமாக கேளுங்க. கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக. நூனின் குமாரனாகிய யோசுவா சீத்திமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை இரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றார். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பார்க்கும்போது எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்க. யோசுவா 2 நபர்களை ஆயத்தப்படுத்தி தேசத்தையும் எரிகோவையும் வேவு பார்க்கும்படி அனுப்புகிறார். அவர்கள் போகிற இடம் எப்படிப்பட்டதான இடம்னா, ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, யோசுவாவை குறித்து சில காரியங்களை இப்ப பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. யோசுவா இதற்கு முன்பாக மோசேயோடு இருந்தார். ஹல்லேலூயா. மோசேயோட உடன் ஊழியக்காரர் போல அவர் கூடயே இருந்தார். மோசேயோடு இருந்தார். ஹல்லேலூயா. மோசே கர்த்தர்ட்ட எப்படி இடைப்பட்டார், அவர் எந்த அளவுக்கு கர்த்தர்ட்ட நெருக்கமா இருந்தார், அநேக காரியங்களை யோசுவா அறிந்திருந்தார். மோசே இருக்கிற காலகட்டத்தில் கானான் தேசத்தை குறித்து வேவு பார்க்கும்படியாக மோசே 12 பேரை ஆயத்தப்படுத்தினார். அதுல 2 பேர் நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். அதில் யோசுவாவும் காலேபும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, மோசே வழிநடத்தின யோசுவா விசுவாசத்தில் அறிக்கையிட்டார். நற்செய்தி சொன்னது விசுவாசத்தில். அதற்கு முன்பாக 10 பேர் சொன்னாங்க, அவங்க பலசாலியா இருக்கிறாங்க, அவங்க நம்மை விட ஹைட்டா இருக்கிறாங்க, நம்மளை சாகடிச்சிருவாங்க, நம்மளை கொன்றுவாங்க, அப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆனா யோசுவா எப்படி சொல்றாரு, அவங்க காலேபு சொல்றாங்க, நாம அவங்கள முறியடிக்கலாம். விசுவாச வார்த்தை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவராய் இருந்த யோசுவாவை மோசேக்கு அடுத்ததாக கர்த்தர் யோசுவாவை பயன்படுத்துகிறார். நான் மோசையோடு இருந்தது போல என்ன பண்ணுவேன், நான் உன்னோடு இருப்பேன். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்து போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் கர்த்தர் ஆறுதலான சில காரியங்களை, தைரியத்துக்குரிய வார்த்தைகளும் சொல்லுகிறார். தைரியத்துக்குரிய வார்த்தைகள். உன்னை ஒருவனும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தத்ரூபமா பேசுறார். ஆனா கர்த்தரை பேசிட்டு விடல. நீ என்ன பண்ணணும், மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் நடக்க கவனமா இருக்கணும். அதுலதான் 7, 8 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிலாம் நீ இருந்து நடக்கிற பட்சத்தில் 9வது வசனத்தை சொல்றாரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், நீ போகிறமெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்லிட்டு, ஜனங்கள் உன்னை கனப்படுத்தும்படியாக உன்னை என்ன பண்ணுவேன், மேன்மையாக வைப்பேன். ஜனங்கள் ஒருத்தவங்களை கனப்படுத்தணும்னா அவர் கர்த்தருடைய வார்த்தையை இறுக பற்றி கொண்டவர்களாக, விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். முதலாவதாக ஊழியக்காரர்கள், அநேகரை வழிநடத்துகிறவர்கள் எப்படி இருக்கணுமா, விசுவாசத்துல உறுதியா இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த இடத்துல நெகட்டிவா நடக்கிற காரியமாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்க சரீர பலவீனமா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனையா கவலைப்படாதீங்க. கர்த்தர் இருக்கிறார். முதல்ல தைரியப்படுத்தணும். யோசுவாவை கர்த்தர் என்ன பண்ணார், தைரியப்படுத்தினார். பிறகுதான் என்ன சொன்னாரு, வார்த்தையை பற்றி கொண்டு இரு, கவனமாயிரு, நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் நீ நடக்கணும். அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் நீ அதெல்லாம் அசையக்கூடாது, வழி விலகி போயிடக்கூடாது, லூஸ்ல விட்டுறக்கூடாது, அப்படி பல காரியங்களை சொல்றாங்க. அது போலதான் முதல்ல ஒருத்தவங்க தைரியப்படுத்தணும். ஒரு விசுவாசி சோர்ந்து போயிருக்கிறாங்களா, பலவீனமா இருக்கிறாங்களா, அவங்கள தைரியப்படுத்துங்க. அதுக்கப்புறம் வார்த்தையை நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லி அவங்கள ஸ்ட்ராங் படுத்தணும். அவங்களை என்ன பண்ணணும், ஸ்ட்ராங் படுத்தணும், கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங் படுத்தணும். எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும்
நம்ம உலகத்துல கடந்து போகும்போது பலவிதமான பாவங்கள் இருக்கிறது, பலவிதமான அக்கிரமங்கள் இருக்கிறது, பலவிதமான அநீதியான காரியங்கள் இருக்கிறது. விழுந்து போகாதபடி ஸ்ட்ராங் படுத்தணும். எப்பயுமே ஊழியக்காரங்க பின்னாடி வரமாட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்கள்கிட்ட இருந்து வழிநடத்திட்டு இருப்பாரு. ஊழியக்காரங்க பின்னாடி வரமாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க நாங்க இருக்கிறோன்னுவாங்க, எங்க முகத்தை பாருங்கன்னுவாங்க, கடைசி வரைக்கும் நாங்க இருக்கோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னாங்க. எத்தனையோ பேர் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கிறாங்க. எத்தனையோ விசுவாசிகளுடைய குடும்பங்களை நடுத்தரில் விட்டவங்களா இருக்கிறாங்க. புரியுதுங்களா? கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கணுங்க, அதுதான் முக்கியம். ஒரு சபை என்பது என்ன தெரியுங்களா? அவங்கள விசுவாசிகளை கர்த்தருக்குள்ள வளர்க்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள அவங்களை தைரியப்படுத்தணும், விசுவாசத்துக்குள்ள ஊண்டி இருக்க வைக்கணும். அதுதான் ஊழியக்காரங்களுடைய வேலை. அடுத்ததாக என்ன பண்ணணும் தெரியுங்களா? பல வருடங்களாக, பல மாதங்களாக அங்க சபையில நிலைச்சு நிக்கிறவங்க, வெளிப்படுத்துற விசேஷத்துல இருக்கு, அவங்களை தூணாக்க வேண்டியிருக்கு. அப்ப அவங்க எப்படி தூணாக்கணுங்க? அநேகருக்கு போதிக்கிறவர்களாக அவங்களை தூணாக்கணும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சபையில தூணாவே இருந்துகிட்டே இரு. விசுவாசியா இருக்கிறியா? 20 வருஷமா இரு, 25 வருஷமா இரு. மூப்பரா இருக்கிறியா? 25 வருஷமா இரு. சபையில தூணாக்கணும் என்னத்துக்கு அர்த்தம்? அநேகருக்கு போதிக்கிறவங்களால அவங்களை ஸ்ட்ராங் படுத்தணும், அவங்களை ஸ்ட்ராங் படுத்தணும். ஏசப்பா சொல்றாரு 12 பேரை தேர்ந்தெடுக்கிறாரு. அவர் ஊழியம் செய்து முடிக்கிறதுக்கு முன்பாகவே 12 பேரை தேர்ந்தெடுத்து கடைசியில சொல்றாரு அவரு, மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை சொல்றாரு, ஏசப்பா நீங்க உலகம் எங்கும் போய் என் வார்த்தையை கை கொள்ளும்படி அவங்களை செய்து சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு இருக்கு. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே. அது நாமம் கிடையாது. பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பது நாமம் கிடையாது. பிதாவுக்கு ஒரு நாமம் இருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, யோவான் 17. குமாரனுடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்தாவியனுடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரே நாமம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேதத்தில் சொல்லப்பட்ட நாமம் எல்லாம் ஒரே நாமம் தான். பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் ஒரே நாமம் தான். சர்வ வல்லவர் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். நான் யெகோவான்றது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அந்த ஒரே நாமம் தான். அந்த நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற ஜனங்களா இருக்கணும். அப்படிதான் கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த 12 சீஷர்களுக்கு கர்த்தர் சொன்னார். அதை அவங்க செய்தாங்க. அவங்க எருசலேம்ல இருந்தாங்களா? கொஞ்ச நாள் என்ன சொன்ன? ஏசப்பா பலன் கொள்ளுங்க, எருசலேம் இருந்து நம்ம பலப்படுங்கன்னாரு. பலப்பட்ட பிறகு நீங்க போங்க, வெளியே போங்க. தோமா இங்க வந்தார், சென்னைக்கு வந்தார். எப்படி வந்தாரு அவரு? கர்த்தருடைய வார்த்தையை தரித்தவராக, அபிஷேகத்தோட, ஆவியானவர் நடத்துதலோட அவர் இங்க வந்தார். வர வழியெல்லாம் என்ன பண்ணாருங்க? அநேக இடங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அநேக இடத்துல ஆலயங்களை உருவாக்கி அநேக நபர்களை உருவாக்கிட்டு வந்தார். அந்த நபர்கள் அந்த இடத்துல தங்கி இருந்து அநேக ஊழியர்களை செய்து சபைகளை நிறுவியிருக்கிறாங்க. பவுல் அதே இடத்துக்கு பல இடங்களுக்கு போனார். அப்படியே சொல்லிக்கிட்டே போயில, அங்கங்கேயும் அநேகரை உருவாக்கி அந்த இடத்துல நியமித்து அங்க சபையை உருவாக்கினார். ஒரு சபை என்பது அங்குள்ள விசுவாசிகளை உருவாக்குறதா காணப்பட வேண்டும். ஒரு சபை அநேகரை உருவாக்குறதா காணப்பட வேண்டும். இப்ப இருக்கிற சபை எப்படி தெரியுங்களா? இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் என் சபைக்கு தான் வரணும், சென்னையில இருக்கிறவங்களாம் என் சபைக்கு தான் வரணும், மதுரையில் இருக்கிறவங்களாம் என் சபைக்கு தான் வரணும். அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. அநேகர் உருவாக்குறது கிடையாது. என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா என் சபை நிறைஞ்சு வழணும், 10,000 பேர் 50,000 பேர் என் சபை இருக்கணும், என்னோட பேர் புகழ் இழப்பணும், வெளியில வரணும். அப்பா இவரா இவ்வளோ பெரிய ஊழியக்காரரா அப்படின்ட்டு. தவறுங்க, அதெல்லாம் தவறுங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், அவர் ஊழியர் செய்கிறவர். இப்பதான் ஒரு மாதத்துக்கு முன்பாக அவர் எனக்கு தெரியும். அவரு ஒரு 15 வயதுல இருந்தே கர்த்தரை குறித்து அதிகமாய் கேள்விப்பட்டு கர்த்தரை இறுக பற்றி கொண்ட நபர். அவர் ஹிந்துலேருந்து கன்வெர்ட் ஆயிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் போதனைக்குள்ள அவர் வந்திருக்கிறாரு. அப்படி இருக்க பட்சத்தில் அவர் காலங்கள் அப்படியே கடக்க அவர் வேலை செய்யற போதெல்லாம் அவருக்குள்ள இருதயத்துல ஊழியம், கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கணும்ட்டு அவருக்குள்ள ஒரு வார்த்தை. அப்ப பாருங்க, அவர் ஒரு 22, 25 வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு? சபைகள்லாம் இருந்தாரு, ஒரு விசுவாசியா இருந்தாரு, அப்படி சின்ன சின்ன ஊழியங்களை செஞ்சுட்டு இருந்தாரு. காலகட்டங்கள் வரும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, தனிமையில்
என்ன பண்ணார்? அவரு கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் நார்த்துக்கு போனாருங்க, வடதேசத்துக்கு போனார். வடதேசத்துக்கு போய் அவர் தேர்ந்தெடுத்ததான இடம் எப்படி தெரியுங்களா? அந்த இடத்துல ஒரு நபர் கூட போகல, ஒரு நபர் கூட அந்த இடத்துல போய் சுவிசேஷம் சொன்னதில்லை. அங்க கிறிஸ்துவங்கன்றது கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துக்கு போய் இவர் என்ன பண்றாருன்னா சுவிசேஷம் செய்து கொண்டு இருக்கிறார், ஒரே நபர். அதுக்கப்புறம் போய் வந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் திருமணமாகி அதுக்கப்புறம் திருப்பி அங்க போயிட்டார். அவருக்கு ஹிந்தியே தெரியாது. அதுக்கப்புறம் ஹிந்தி கத்துக்கிட்டார். முதல்ல அங்க போய் வேலை செஞ்சார், வேலை செஞ்சு ஸ்கூல்லாம் வேலை செஞ்சார். வேலை செஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாரு? சுவிசேஷம் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? அந்த மொழியில, அந்த ஜனங்கள் இருக்கிற மொழியில இவர் அந்த மொழியை கற்றுக்கொண்டு புதிய ஏற்பாடு என்ன பண்றாரு? மொழிபெயர்க்கிறாருங்க. இப்படிப்பட்டதான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். இதுதான் உண்மையான ஒரு ஊழியம். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் எத்தனை வருஷம் இந்த சபையில இருந்த தெரியுமா? நீ என்ன பிரயோஜனம்? நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அத்தனை வருஷம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? உனக்கு மெசேஜ் கொடுக்க தெரியுமா? அப்படியே இருந்துட்டு அங்கேயே 20 வருஷம் 25 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பையனே அங்கேயே சேர்த்துட வேண்டியது. அதுக்கப்புறம் அந்த பேர பையன் அவன் அங்க இருக்க வேண்டியது. இப்படியே காலம் ஆனா என்ன பண்ணாங்க? ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்றது இல்ல, சம்பாதிக்க வேண்டியது. உங்க செழிப்பான ஊழியம், நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க என்ன பண்ணணும்? வியாபார கப்பலா மாறணும். நீங்க என்ன பண்ணணும்? வியாபார கப்பலா மாறி 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 சபைகளுக்கு அள்ளி 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 கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க? தான் பேர பிள்ளைகளுக்கு வரைக்கும் சொத்து சேர்த்து வைப்பாங்க. இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் யோசுவா அப்படியா பண்ணாரு? அல்லேலூயா. உருவாக்கினார், தேசத்தை வேவு பார்க்கும்படி உருவாக்க. அந்த தேசத்தை பிடிக்கணுங்க, அந்த மாநிலத்தை பிடிக்கணுங்க, அந்த ஊரை பிடிக்கணும், அந்த கிராமத்தை பிடிக்கணும். உருவாக்கு, நபர்களை உருவாக்கு, விசுவாசிகளை உருவாக்கு, ஜெபத்துல உருவாக்கு, வேதம் வாசிக்கிறத உருவாக்கு, அபிஷேகத்துல அவங்க கடந்து வர முடியாது நடத்தணுங்க. அனுப்பு, போ, அந்த இடத்தை பிடிக்கணும், அதை சுதந்தித்துக் கொள்ளணுங்க. கர்த்தர் சொன்னார் ஆபிரகாம்கிட்ட, கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார். பிதாக்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இடத்தை சுதந்தித்துக் கொள்ளக்கூடிய கிருபையை பெற்ற ஜனங்களாய் காணப்பட வேண்டும். இருக்கிற இடத்திலிருந்து ஊழியம் செய்கிறதல்ல, அநேகரை நான் உருவாக்கணுங்க, உருவாக்கி உருவாக்கி அனுப்பணும். இந்த காலகட்டத்தில எல்லாம் அநேக சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது பொதுவா சொல்லிட்டு இருக்கிறேன், அது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ராஜாக்கள், நாங்க பிரபுக்கள்ன்றாங்க, எங்களுடைய பிள்ளைங்க தான் வரணும். இது கர்த்தர் ஏற்றுக்கொள்றாரா? இந்த ஊழியத்தெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்றாரா? அந்த சபையிலிருந்து ஒருத்தவங்க வெளியே போய் ஊழியம் செஞ்சா அவங்களோட பேசாதீங்க, அவங்களோட பழகாதீங்க. அப்போ உங்க விசுவாசம் எப்படி நீங்க நடத்துறீங்க? அவர் என்ன பண்றாரு? அவங்க யோசுவா அந்த 2 பேரை வேவு பார்க்கும்படி அனுப்புறாங்க. அவங்க எங்க போறாங்க? ஒரு வேசின் வீட்டுக்கு, ராகாப் என்ற வேசின் வீட்டுக்கு போறாங்க. இதே காலகட்டங்கள் இப்ப நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை யாரோ பார்த்துட்டு போய் சொல்றாங்க. அப்ப அவங்க ஊழியக்காரங்க எப்படி பேசுவாங்க தெரியுமா? அவரை குறித்து எப்படி பேசுவாங்க தெரியுமா? சாதாரணமாவே இருந்தாவே பயங்கரமா பேசுவாங்க. அது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது எப்படி பேசுவாங்க? ஒருத்தவங்களை உருவாக்கணும். அந்த 2 பேரை யோசுவா உருவாக்கி அனுப்பினவங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்கள பார்த்த உடனே அந்த ராகாப் பயப்படுறாங்க. இந்த ராகாப் பயப்படுறாங்க. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை குறிச்சு அந்த எரிகோ தேசம் எங்க ஒரு பயம் நடுக்கம் உண்டாயிட்டு இருக்குங்க. அவங்க வந்திருக்காங்கன்ற உடனே அந்த உடனே அங்க தெரிஞ்சு போச்சு பாருங்க. அவங்க இங்க வந்திருக்கிறாங்க, வேவு போக்க வந்திருக்கிறாங்கன்னு அங்க எரிகோ ராஜாக்கு தெரிஞ்சவங்க ஆளை அனுப்பிச்சு அங்க போய் வேசி வீட்டுல போய் கேட்கறாங்க. ஆமா வந்தாங்க, ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? இப்ப இல்ல, அவங்க போயிட்டாங்க, நீங்க போய் அவங்களை தேடுங்க. ஆனா அவங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ண, மேல மறைஞ்சிருக்கிறாங்க, ஒளிஞ்சிருக்கிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் திரும்பி அவங்கள்ட்ட அவங்க என்ன பண்றாங்க? அந்த ராகாப் அவங்க பேசுறாங்க. என்ன பேசுறாங்க பாருங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ராகாப் சொல்றாங்க, தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், கர்த்தர் என்ன பண்ணார்? ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை குறித்து எங்களுக்கு திகில் உண்டாயிடுச்சான். மக்களுக்கெல்லாம் ஒரு திகில் பிடிச்சிருச்சான்.
ஒரு பயம் உண்டாயிருக்க. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு பயம் உண்டாயிடுச்சா. எகிப்தில் அவங்க செய்த அற்புதங்கள், செங்கடலை தாண்டின காரியங்கள், செங்கடல் என்ன பண்ண கடந்து போகும்போது கர்த்தர் அதை வட்டாந்தரை ஆக்கினது. அதுக்கப்புறம் இந்த 2 ராஜாக்களை என்ன பண்ண கர்த்தர் நிர்மூலமாக்கினது. இது எல்லாத்தையும் அவங்க கேள்விப்பட்டு பயப்படுறாங்க. இப்படிதாங்க நம்மளை குறித்து புறஜாதி ஜனங்களுக்கு ஒரு பயம் உண்டாகணுங்க. நம்ம உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்யணும். ஒரு தீவிரவாதி அநேகரை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தேசத்தை அழிக்கிறதுக்கு அநேக பாவிகளை, அநேக பாவ செய்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. விபச்சாரம் செய்யறவங்க தொழிலுக்காக, பணத்துக்காக அநேகரை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அநேகர் என்ன பண்ணாங்க, விபச்சார தொழிலுக்கு சேர்த்துட்டு இருக்கிறாங்க. கொள்ளை அடிக்கிறவன், கொலை செய்கிறவன், அநேக ஆட்களை ரவுடி, அநேக நபர்களை சேர்த்து கொண்டே இருக்கிறான். பாரம்பரிய ரவுடிகள் பெருகி கொண்டே இருக்காங்க. எங்க குறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்களா? திருடர்கள், கள்ளர்கள் பெருகி கொண்டே தான் இருக்கிறாங்க. பெரிய பெரிய கேங், மாஃபியா கேங்லாம் பெருகி கொண்டே தான் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம் என்ன பண்றாங்கன்னா, இங்கதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, இங்கதான் எல்லாரும் சேர்க்க போறாரு. இது பெரிய சபையா எழும்ப போகுது. எல்லாரும் எங்க சென்னை பட்டணத்தில் இருக்கிறவங்க, மதுரை பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ண போறாங்க, இங்கதான் வர போறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் அப்படி சொன்னாரா? கர்த்தர் 12 பேர்ட்ட அப்படி சொன்னாரா? நீங்க இங்கே இருங்க, எருசலேம்ல இருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் நான் என்ன பண்ணுவேன், உங்கள்கிட்ட கொண்டு வருவேன், உங்க காலடியில கொண்டு வருவேன், இங்க இருந்தே ஊழியம் செய்யுங்க சொன்னாரா? நீங்க தேசம் எங்கும் கடந்து போங்கன்னு சொன்னாருங்க. வார்த்தையில ஸ்ட்ராங் படுத்துங்க, பயமுத்தாதீங்க, யாருமே பயமுத்தாதீங்க. அங்க போனா நீ விழுந்து போயிருவ, இங்க போனா விழுந்து போயிருவ, அவன்கிட்ட பேசினா விழுந்து போயிருவ, இவன்கிட்ட பேசினா விழுந்து போயிருவ. அப்ப யோசுவாவுடைய அனுப்பின ஆட்கள் அங்க ராகாப்ட போய் நான் வேசித்தனமா பண்ணாங்க. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பற்றி இருக்கணுங்க. கர்த்தர் மேல், வார்த்தை மேல் விசுவாசத்தில் இருக்கணுங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையில் இருக்கணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் நமக்கு முக்கியங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறான்னு அந்த ஒரு தைரியம் நமக்குள்ள இருக்கணும். யோசுவாவை வழிநடத்தின அதே தேவன் தான் அந்த ஜனங்களை வழிநடத்துகிறார். ஒரு ஊழியக்கார வழிநடத்துறார், அதே தேவன் தான் விசுவாசிகளை வழிநடத்துகிறார், மூப்பர்களை வழிநடத்துகிறார். அப்ப நமக்கு எதுக்கு பயம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, யோசேபாத் பாருங்க, 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 14 பேர் அவர் உருவாக்குறாருங்க. 14 பேர் அவர் தேர்ந்தெடுத்து, அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் இவர்களோட கூட ஆசாரியரான எலிஷாமாவையும் யோராமையும் அனுப்பினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் 16 பேரை அனுப்பி இவர்கள் யூதாவில் உள்ள உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்குள்ளே போதித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணாங்க, போதித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. யோசபாத்து 16 பேர் அனுப்புறார்கள். கர்த்தருடைய வார்த்தை குறித்து அப்படியே என்ன பண்ணாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை அவர் செய்தார். அது மாத்திரமல்ல, 19வது அதிகாரம் 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரத்துல 4வது வசனம், யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பெயர் சபா தொடங்கி எப்ராயிம் மலை தேசம் மட்டும் உள்ள ஜனத்திற்குள்ளே பிரயாணமா போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தருக்கு திருப்பினார்கள். கடந்து போய் என்ன பண்றாங்களா, வார்த்தைகளை அறிவிக்கிறாங்களா. அதற்கு கீழே நீங்க பார்க்கும்போது அவன் நியாயாதிபதிகளை நோக்கி அநேகரை என்ன பண்றாரு, அவர் நியாயாதிபதிகளை உருவாக்குறாரு. பாருங்க 5வது வசனம், அவன் யூதாவிலே அரணான பட்டணங்களில் ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைத்து, 2 நாளாகவும் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம், ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைக்கிறார். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கிளை சபைகள் இருக்குங்க. ஆனா அவங்கள ஜஸ்ட் ஒரு ஒப்புக்கு சப்பானியா தான் பயன்படுத்துறாங்க. அவங்க ஒரு 10 நிமிஷம் அங்க போய் அவங்க நடத்திட்டு வரணும், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் நான் தான் பார்த்துப்பேன். அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் அங்க கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அவங்க தப்பு பண்ணிடுவாங்களாம், அவங்க தவறான ஆலோசனை கொடுத்துருவாங்களாம். சும்மா போங்க, நடத்துங்க, வந்துருங்க, அவ்வளவுதான். வார்த்தை கொடுங்க, வந்துருங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். யார்ட்டையும் நீங்க பேசாதீங்க, யாருக்கும் ஆலோசனை கொடுக்காதீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இவங்க போறவங்க அந்த ஜனங்களை தவறா வழி எடுத்துருவாங்களா, அப்படியே கூட்டிட்டு போயிடுவாங்களா. எங்க கூட்டு போறாங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்ற போது பாத்தீங்கன்னா யாரையும் அடக்கி 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 வைக்க கூடாது.
அநேகரை உருவாக்கி இந்த தேசம் எங்க கடந்து நம்ம ஒண்ணு கொண்டு வந்ததில்லை, ஒண்ணு கொண்டு போறதும் இல்லை. கர்த்தர் நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமை நம்மளை நடத்த வேண்டும். இதுல பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஹல்லேலூயா. நம்ம இந்த நாள்ல ஜீவனோடு இருக்குன்னா அது கர்த்தருடைய காரியம் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இப்ப யோசுவா அவங்க 2 பேரையும் அனுப்பி அவங்க போகும்போது அவங்களுக்கு திகில் உண்டாகி அவங்க இஸ்ரவேலை குறித்து சாட்சி சொல்றாங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட செய்த காரியங்கள் குறித்து அவங்க சாட்சி சொல்றாங்க. சாட்சி சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய பெயர் வேத புஸ்தகத்துல புதிய ஏற்பாட்டில் வரும்படியாக கர்த்தர் அவங்களுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த தேசத்தை பிடிக்கிற போது எங்களை காத்துக்கொள்ளுங்க, எங்க குடும்பத்தை உயிரோடு விட்டுருங்க அப்படின்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, வாக்கு கொடுக்குறாங்க, ஜன்னல் வழியா என்ன பண்ணுங்க, நூலை தொங்க விடுங்க, ரெட் கலர் நூலை தொங்க விடுங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம், உங்க வீட்டை எதுவுமே பண்ண மாட்டோம். ஆனா நீங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. உங்களுடைய சொந்தம் பந்தம் எல்லாரும் உங்க தெரிஞ்சவங்க எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. வெளியே வந்தா நாங்க பொறுப்பு கிடையாது. அப்ப பாருங்க, அதே போல அவங்க என்ன சொல்றாங்க, நீங்களும் எங்க வெளியே சொல்லக்கூடாதுன்னு. அவங்களும் வாக்குல கட்டாந்தாங்க, இவங்களும் வாக்குல கட்டாந்தாங்க. கர்த்தர் ஏற்ற நாட்களாக யோர்தானை கடந்து இங்க எரிகோக்கு வரும்போது கர்த்தர் இந்த குடும்பத்தை மாத்திரம், இவர்களை சார்ந்தவர்களை ராகாப்பை சார்ந்த மாத்திரம் கர்த்தர் காத்து கொண்டார். எரிகோவை கர்த்தர் என்ன பண்ணார், நிர்மூலமாக்கி போட்டார். ஹல்லேலூயா. அந்த தேசத்தை இவர்கள் கையில ஒப்பு கொடுத்தார், யோசுவா கையில ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப என்னன்னா, யோசுவா வைத்திருக்கிற நபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. அவர் உருவாக்குற நபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ரகசியமா போய் வேவு பார்க்கிறவர்களாக நம்ம இந்த உலகத்திலையும் கூட ரகசியமான ஊழியங்கள் செய்யணுங்க. செய்ய வேண்டிய எந்தெந்த இடத்துல ரகசியமா ஊழியம் செய்யணுமோ அந்தந்த இடத்துல ரகசியமா ஊழியம் செய்யணும். எந்தெந்த இடத்துல பகிரங்கமா ஊழியம் செய்யணுமோ அந்த இடத்துல பகிரங்கமா ஊழியம் செய்யணும். ஆனா எதுக்கு பயப்படக்கூடாது. எந்த நபரை போய் பார்த்தாலும் பயப்படக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படக்கூடாது. அவங்க சொல்லுவாங்க, நீ அங்க போனா தவறா நடந்துருவ, இங்க போனா தவறா நடந்துருவ. அவங்க தவறா ஆலோசனை கொடுத்துருவாங்க. அப்ப நீங்க எந்த அளவுக்கு 10 வருஷமா வார்த்தை கொடுத்தீங்க, நீங்க எந்த அளவுக்கு 20 வருஷமா வார்த்தை கொடுத்தீங்க, உங்களுக்கே விசுவாசிகள் மேல நம்பிக்கை இல்லை. அங்க போனா ஊந்துருவான், அவன்கிட்ட பேசினா விழுந்துருவான், இவன்கிட்ட பேசினா விழுந்துருவான், அவன் வெளியே போயிட்டான், அவனுக்கு அபிஷேகம் கிடையாது, அவன் அவ்வளவுதான் செத்துருவான் அப்படின்னு தாங்க சொல்றாங்க. ஹல்லேலூயா. இருக்கிற வரைக்கும் அவன் நல்லவன், அவன் அந்த இடத்த விட்டு அவன் வெளியே போய் ஊழியத்தை செய்யக்கூட கூடாது, ஊழியத்தை செய்யக்கூடாது, செத்துருவான், போயிட்டால செத்துருவான், அவன்கிட்ட அபிஷேகம் கிடையாது, அவன் பொல்லாத வழி நடத்துருவான். இதுதான் இப்போ உள்ள ஊழியக்காரங்களுடைய நடத்துதலான காரியங்கள். இருக்கிற வரைக்கும் நல்லவன், இல்லாத பட்சத்துல அவன் கெட்டவன். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரிங்க, அவங்க பாத்தீங்கன்னா வெளிநாடு போயிருக்கிறாங்க. அவங்க அங்கேருந்து போயிட்டு இங்கே இருக்கும்போது நல்லா கத்தருக்குள்ள இருந்தாங்க, நல்லா சபையிலெல்லாம் இருந்தாங்க, அநேக வார்த்தைகளை கேட்டாங்க. அங்கேயும் போனாங்க, அந்த கத்தருடைய வார்த்தையின் விசுவாசத்துக்குள்ள இருந்தாங்க. அங்கே போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சபைக்கு, அங்கே ஃபாரின்ல அந்த இங்கிலீஷ் சபைக்கு போயிருக்காங்க. அப்போ பாருங்க, அந்த சபையில் அவங்க போயிட்டு இருக்க காலகட்டத்தில் திடீர்னு அவங்க அந்த சபை பாஸ்டர் ஓரின சேர்க்கைக்கு இடம் கொடுக்கிறாரு. திருமணம் ஓரின சேர்க்கைக்கு இடம் கொடுக்கிறார். உடனே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த சபை சரியான சபை இல்லை அந்த சொல்லிட்டு அந்த சபை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்ப நம்ம நடத்துற விசுவாசிகள் ஆகட்டும், நம்முடைய குடும்பத்திலே ஆகட்டும், நம்முடைய பிள்ளைகளை ஆகட்டும், சரியான முறையில கர்த்தருடைய வார்த்தைகளை ஸ்ட்ராங் படுத்தணும். ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா போட்டு விட்டுறணும் அவங்களுக்கு. பிறகு அவங்க எங்க போனாலும் பழிச்சுப்பாங்க. அந்த சகோதரருடைய தாயார் இங்க இந்தியால இருக்கிறாங்க. அவங்க ஸ்ட்ராங்கா வார்த்தை கொடுத்துட்டாங்க. ஊழியக்காரங்க நிறைய ஸ்ட்ராங்கா வார்த்தை கொடுத்துட்டாங்க. அவங்க பல நாடுகளுக்கு போகும்போது அவங்க தவறான ஒரு இடத்துல விலகி போறாங்க. அப்படிப்பட்டவங்களா தாங்க இருக்கணும். அப்படிப்பட்டவங்களா இருக்கணும். நம்ம கொடுக்க வேண்டியது ஸ்ட்ராங்கான வார்த்தை கொடுத்துடணும். விசுவாசத்துக்குரிய வார்த்தை கொடுத்துடணும். கர்த்தரை குறித்தான வார்த்தை கொடுத்துடணும். இயேசு கிறிஸ்துவை குறித்தான வார்த்தையை கொடுத்துடணும். அவர் எப்படிப்பட்ட, அவருடைய மகிமை எப்படி, அவருடைய கிரியை எப்படி, எல்லாத்தையும் நம்ம சொல்லி அவங்களை ஸ்ட்ராங் படுத்தணும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். கர்த்தர் மேல பாரத்தை போட்டுறணும். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவங்க வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஜெபம் பண்ணாங்க. 1 வருஷம் எந்த சபைக்கும் போலங்க, எந்த சபைக்கும் போல. அவங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. திரும்பவுமா கர்த்தர் ஒரு நல்ல சபையை கர்த்தர் கொடுத்திருக்கார். தமிழ் சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு 10 பேர் 15 பேர் தாங்க கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்ப அங்க போய் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்காங்க, சமாதானமா இருக்கிறாங்க. அதுதாங்க
எல்லாருக்கும் வார்த்தையை ஸ்ட்ராங்கா கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசத்துக்குள்ள, நம்பிக்கைக்குள்ள ஸ்ட்ராங் படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. எந்த சூழ்நிலையை விழமாட்டீங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார், ஆவியானவர் உங்களோட இருக்காரு சொல்லுங்க. இப்ப எல்லாம் ஊழியக்காரர் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? ஊழியக்காரோட முகத்தை பாருங்க, அந்த ஊழியக்காரோட முகத்துல ஒளி இருக்குன்னு சொல்றாங்க. எந்த ஒளி இருக்கு? காணிக்க வந்தா ஒரு ஒளி, காணிக்க வரலனா ஒரு ஒளி. இதுதான் ஊழியக்காரருடைய வேஷமா இருக்கிறது இப்பெல்லாம். ஹல்லேலூயா. அவங்க முகத்தை பார்க்கணுமா? இன்னைக்கு பிடிச்சா வச்சிருப்பாங்க, பிடிக்கலாம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் வேற மாதிரி பேசுவாங்க. ஹல்லேலூயா. 20 வருஷமா 25 வருஷமா 30 வருஷமா அந்த சபையில அவங்க என்னதான் பண்றாங்கன்னே தெரியலங்க. அப்படியே இருந்துட்டு என்ன பண்றாங்க? மரித்து போறாங்க. என்ன ஊழியம் செஞ்சாங்கன்னு தெரியல. அவங்க என்ன சொல்லிடுறாங்க? ஊழியக்காரங்க செழிப்பான உபதேசத்தை சொல்றாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். என்ன பண்ணுங்க? நீங்க நல்லா செழிப்பீங்க, நல்லா வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, எல்லாமே என்ன பண்ணுங்க? தசம பாகத்தை கொடுத்துருங்க, காணிக்கை கொடுத்துருங்க. அடுத்தடுத்து ஊழியம் யார் செய்வா? எங்க பிள்ளைங்க செய்வாங்க. எங்க பிள்ளைங்களை நாங்க உருவாக்கிட்டு இருக்கிறோம், எங்க குடும்பத்தாரை உருவாக்கிட்டு இருக்கிறோம், எங்களை சார்ந்தவங்களை நாங்க உருவாக்கிட்டு இருக்கிறோம். நீங்க விசுவாசியா இருங்க. நீங்க என்னவா இருக்கணுமா? ஹல்லேலூயா. பாருங்க, வியாபார கப்பலா மாறணுமா? கப்பலா மாறி என்ன பண்ணுமா? இவங்களுக்கு கொடுக்கணும், இவங்க பேர பிள்ளைங்க வரைக்கும் அவங்க சேர்த்து வைப்பாங்க. இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கிற உபதேசம். விசுவாசிகள் ஜாக்கிரதையா இருக்கணும். விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஜாக்கிரதை உணவுகளா இருக்கணுங்க. ஒரு சபைக்கு போறோம், அந்த ஊழியக்காரரை குறித்து நன்கு அறிந்திருக்கணும், காணப்படணும். வேதம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க அதாவது ஒரு பறவை இருக்கு இல்லைங்களா? அந்த பறவை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க, அது உண்மையானு தெரியாது. தண்ணீரையும் பாலையும் கலந்து கொடுத்தா அது பாலை மட்டும் குடிச்சிட்டு போகுமா. அதனால ஒரு சபைக்கு போறோம் அப்படின்னா அங்க உள்ள நன்மையான காரியங்களை, நல்ல வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கணும், மற்றதெல்லாம் விட்டுறணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா அடிக்ட் ஆயிடுறாங்க, அந்த ஊழியக்காரங்களுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. ஹல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுங்க. கர்த்தர் மேலதான் அடிக்ட் ஆகிறோம், கர்த்தர் தான் இருக பற்றி கொண்டு இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். அவர் தாங்க நம்மளை ஆற்றி தேற்றுகிறவர். எந்த சூழ்நிலை யார் கைவிட்டாலும் அவர் தாங்க நம்ம தூக்கி எடுக்கிறவர். அவர்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்ட நம்மளை திரும்ப உயர்த்தல வைப்பார். ஆனா ஜனங்க அப்படி வைக்க மாட்டாங்க, ஒருபோது ஜனங்க அப்படி வைக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. எந்த ஒரு நபர் அப்படி வைக்க மாட்டாங்க. நீங்க கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அதாவது யோசுவா அனுப்பின அந்த 2 பேரை போல நம்ம இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஹல்லேலூயா. நல்ல செய்தியை கொண்டு வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நல்ல ஹல்லேலூயா ஒரு நபர்களாய் காணப்பட வேண்டும். வார்த்தைக்கு கீழ்ப்படிவுகளாய் காணப்பட வேண்டும். உபதேசத்துக்கு கீழ்ப்படிவுகளாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிவுகளாய் காணப்பட வேண்டும். ஊழியக்காரர்களை கனப்படுத்தணும், ஊழியக்காரங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும், அவங்களை உபசரிக்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனா கர்த்தரை மாத்திரம் தான் மேன்மைப்படுத்தணும், இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தான் மேன்மைப்படுத்தணும். அப்படி இருக்கிற பட்சத்துல தான் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், நம்ம கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். அநேகர் நம்மளால் முடிந்த அளவுக்கு வார்த்தைகளை சொல்லி, எப்படி இவங்க எரிகோ பட்டணம், ஒவ்வொரு பட்டணமா அடுத்ததாக ஆயு பட்டணம், இப்படிலாம் அவங்க பிடிக்கிறாங்க. அதே போல அநேக பட்டணங்களை கர்த்தருக்காக சுயந்து கொள்ளக்கூடிய நபர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அநேக பட்டணங்களுக்கு அநேக நபர்களை அனுப்பணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு வேணும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரரை உருவாக வேண்டும். இதுதாங்க உண்மை. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்க குடும்பத்தை அப்படி உருவாக்குங்க, உங்க பிள்ளைகளை உருவாக்குங்க. அவங்க எங்க போனாலும் பயப்படாதீங்க, அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான வார்த்தையை கொடுத்துருங்க, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா போட்டுருங்க, ஜெபத்துல அவங்களை தாங்குங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எதை விட்டு வழி விலக வேண்டுமோ அதை விட்டு வழி விலக வேண்டும் என்று சொல்லி கொடுத்துருங்க. கர்த்தர் அருவருக்கிறதான காரியங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லி கொடுத்துருங்க. அந்த அருவருப்பை விட்டு நம்ம விலகணும் சொல்லி கொடுத்துருங்க. எப்படி யோசுவாக்கு கர்த்தர் மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி சொல்லி கொடுத்தாரோ, இதெல்லாம் எப்படிலாம் பிடிச்சு சொல்லி அது மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துடணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், கர்த்தர் தாமே நம்மளை பலப்படுத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. க்ளோரி டு ஜீசஸ்.